ஹோலி கிராஸ் செய்தி உலகம் ஆகஸ்ட் மாத செய்திகள் முதல் பாகம். ஆகஸ்ட் 1 ஓவிய பயிற்சி வகுப்பு. எம் கல்லூரியின் காஸ்டியூம் அண்ட் ஃபேஷன் டிசைன் துறை நாகர்கோவில் ட்ரீம் டெக் நிறுவனத்துடன் இணைந்து ஓவிய பயிற்சி வகுப்பை நடத்தியது. இதில் களிமண்களை கொண்டு கண்ணாடியில் ஓவியங்கள் வரைதல் மற்றும் அலங்கார பொருட்களை உருவாக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. இப்பயிற்சியை ட்ரீம் டெக் நிறுவன தலைவர் திரு வினோத் அவர்கள் வழிகாட்டுதலில் பயிற்சியாளர்கள் மிஸ் பிரியா, மிஸ் ஜெய்னா மோல் ஆகியோர் வழங்கினர். ஆகஸ்ட் 2 வைர விழா தொடக்க நிகழ்வு கொண்டாட்டம். குமரி மாவட்டத்தில் முதல் பெண்கள் கல்லூரியான எம் ஹோலி கிராஸ் கல்லூரி 1965 ஆகஸ்ட் 2ஆம் நாள் தொடங்கப்பட்டு வைர விழா ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்ததை முன்னிட்டு வைர விழா தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா, கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி ஆகியோர் கேக் வெட்டி சிறப்பித்ததுடன் வாழ்த்துரைகளும் வழங்கினர். மேலும் கல்லூரி வரலாற்றின் காணொளி மற்றும் மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. அதே நாளன்று கிராசிங்ஸ் பொது அறிவு வினாடி வினா போட்டி. எம் கல்லூரியின் குயிஸ் கிளப் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான கிராசிங்ஸ் 2024 பொது அறிவு வினாடி வினா போட்டியை நடத்தியது. பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி சியோல் குயிஸ் கிளப் நிறுவனத்தின் தலைவர் திரு முத்துக்குமரன் அவர்கள் சவாலான கேள்விகளுடன் மிகச் சிறப்பாக போட்டியை நடத்தினார். பள்ளிகளுக்கான சுற்றில் நாகர்கோவில் பிஷப் ரெமிஜியூஸ் பள்ளி முதல் பரிசையும், நாகர்கோவில் சென்ட் ஜோசப் பள்ளி 2வது பரிசையும், தோவாளை எல்ஹெச்எல் பள்ளி 3வது பரிசையும் வென்றனர். கல்லூரி அளவில் நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரி முதல் பரிசையும், தூய சவேரியார் கல்லூரி 2வது பரிசையும், அனந்த நாடார் குடியிருப்பு புனித ஜெரோம் கல்லூரி 3ஆம் பரிசையும் வென்றனர். ஆகஸ்ட் 10 அன்னை கிளாடின் நினைவு விழா. திருச்சிலுவை கன்னியர் சபையை நிறுவிய அன்னை கிளாடின் அவர்களின் நினைவு விழா கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை அன்னை கிளாடின் அவர்களது வாழ்வியலை நினைவு கூறும் வண்ணம் அர்த்தமுள்ள நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் மாணவியர், பேராசிரியர்கள், ஆசிரியரல்லா பணியாளர்களுக்கான கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பாடல் போட்டி, குறுநாடக போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு விழா கொண்டாட்டத்தில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் அன்னை கிளாடின் குறித்த சிற்றுரையுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆகஸ்ட் 11 விளையாட்டுப் போட்டியில் சாதனை. சென்னை தண்டலத்தில் நடைபெற்ற 6வது ஜூனியர் மாநில அளவிலான டார்கெட் பால் போட்டியில் எம் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு வணிகவியல் மாணவி லாவண்யா மற்றும் 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவி அமிர்தா ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 12 போதை விழிப்புணர்வு நிகழ்வு. தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி எம் மாணவியருக்கு போதை விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இதன் ஓர் அம்சமாக மாணவியர் போதைக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். மேலும் தமிழக அரசின் போதை விழிப்புணர்வு குறித்த காணொளி மாணவியருக்கு ஒளிபரப்பப்பட்டது. ஆகஸ்ட் 12 முதல் 18 வரை ஆன்டி ராகிங் எனும் கேலி வதை தடுப்பு வார நிகழ்வு. யுஜிசியின் வழிகாட்டுதலின்படி ஆன்டி ராகிங் எனும் கேலி வதை தடுப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டது. இப்பொருண்மையை அடிப்படையாக வைத்து கட்டுரை போட்டி, விழிப்புணர்வு வாசகங்கள் உருவாக்கும் போட்டி முதலான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் கேலி வதையிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, கேலி வதையை எவ்வாறு தவிர்ப்பது குறித்த ஊக்க உரைகள் சட்டம் மற்றும் கொள்கை பணிப்பாளர் திரு ஜஸ்டின், வழக்கறிஞர் லட்சுமி பிரியா ஆகியோரால் வழங்கப்பட்டன. மேலும் ராகிங் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த செல்ஃபி ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டு நேஷனல் ஆன்டி ராகிங் வீக் என்ற ஹேஷ்டேக்குடன் தங்களது செல்ஃபிகளை மாணவியர் மற்றும் பணியாளர்கள் சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 13 இரத்த தான முகாம். எம் கல்லூரியின் தேசிய மாணவர் படை, கடற்படை பிரிவு மற்றும் இளையோர் செஞ்சிலுவை சங்கம் இணைந்து இரத்த தான முகாமை நடத்தியது. முகாமின் சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி மாவட்ட ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி இரத்த தான வங்கி அலுவலர் டாக்டர் ராகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானத்தின் சிறப்பு, அதன் அவசியம் பற்றி உரையாற்றினார். மேலும் குமரி மாவட்ட இரத்த தான சங்க தலைவர் திரு நாஞ்சில் ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார். இதில் பேராசிரியர்கள், அருட்சகோதரிகள், மாணவிகள் உட்பட 35க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தது குறிப்பிடத்தக்கது. அதே நாளன்று எம் கல்லூரியின் வணிகவியல் துறையும்
இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் அமைப்பும் இணைந்து டிசைன் திங்கிங் அண்ட் இனோவேஷன் டிசைன் என்ற தலைப்பில் கருத்தரங்கை நடத்தியது. இதில் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணபிரியா அவர்கள் கலந்து கொண்டு புதிய தயாரிப்பை வடிவமைத்தல், தொழில் முனைவு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துதலின் முக்கியத்துவத்தையும் அதற்கான வாய்ப்புகளையும் மாணவியருக்கு எடுத்துரைத்தார். இது மாணவியரின் படைப்பாற்றலை ஊக்கப்படுத்துவதாக அமைந்தது. ஆகஸ்ட் 14 கருத்தரங்கம். எம் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் அமைப்புடன் இணைந்து டிசைன் திங்கிங் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தலைப்பில் கருத்தரங்கை நடத்தியது. இதில் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணபிரியா அவர்கள் கலந்து கொண்டு எவ்வாறு ஒரு புதிய தயாரிப்பை வடிவமைப்பது, அத்தயாரிப்பிற்கான காப்புரிமையை எவ்வாறு பெறுவது குறித்து உரையாற்றினார். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா. நமது இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் தலைமை தாங்க, துணை முதல்வர்கள் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி, டாக்டர் சத்யா, திருச்சிலுவை கன்னியர்மட தலைவி டாக்டர் சிஸ்டர் லீமா ரோஸ் ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது. விழாவில் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அதிகாரி திரு முருகன் அவர்கள் தேசிய கொடியேற்றி சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினர் திரு ராமபூதத்தான் அவர்கள் சிறப்புரையாற்றினார். தேசிய மாணவர் படை கடற்படை பிரிவு மாணவியரின் அணிவகுப்பும் மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.